குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்து இந்த டிஸ்டிங்க்டிவ் பிஹேவியர் ஆஃப் பெர்லியம், பெர்லியத்தோடைய முரண்பட்ட பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸான பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம், இந்த கீழே இருக்கிற எலமெண்ட்ஸுக்கெலாம் வேறு மாதிரி ஒரு பண்பு இருக்கும், மேலே இருக்கிறதுக்கு ஒரு வேறு மாதிரி பண்பு இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் இதை விட இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முரண்பட்ட பண்பு இருக்குது. இதேமாரி பண்பு இல்லாமல் இதுக்கு வேறு மாரி பண்பு இருக்குது. அதுக்கு பேர் தான் எனக்கு கேட்டிங்கன்னா அனாமல்ஸ் பிஹேவியர். அனாமல்ஸ் பிஹேவியர்னால் முரண்பட்ட பண்புகள், அதாவது மாறுபட்ட பண்புகள் அப்படின்றது அர்த்தம். இப்போ இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க பப்ளிக்கில். இந்த பெர்லியம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பெர்லியம் ஸ்மால் சைஸாக இருக்கும், சின்ன சைஸாக இருக்கும். ஹை போலரைசிங் பவர். ஹை போலரைசிங்னா இங்கே ஏதோ ஒரு அயான்ஸ் வந்து பெரிய அயான்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இது ப்ளஸ்ஸு சின்னதாக இருக்கும், இங்கே மைனஸ் பெருசாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த மைனஸை பெருசாக்கிற உருவளவை இதை போய் போலரைசிங் பண்ணி அதோடய சைஸை வந்து கொலாப்ஸ் பண்ணி மாற்றிடும். இப்படி மாற்றிடும். முன்னாடி இருக்கணும் பார்க்குறோம் நம்ம போலரைசிங். அப்போ இது வந்து பெர்லியம் வந்து ஹை போலரைசிங் பவர், அதாவது நெகட்டிவ் அயான்ஸை அட்ராக்ட் பண்ணி உள்ளே இழுத்து அதோடய சைஸை மாற்றி இந்த மாதிரி காம்பவுண்டாக மாற்றிடும். அதான் வந்து ஹை போலரைசிங். பெர்லியம் வந்து எப்படி இருக்குது, ஸ்மால் சைஸாக இருக்குது, ஹை போலரைசிங் பவர், அதிக முனைவுத்திறன் நடைபெற்றது. செகண்ட் பாயிண்ட்டு, த ரிலேட்டிவ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அதிகமாக எலக்ட்ரானை கவரும் தன்மை உடையது பெர்லியம். அண்ட் அயனைசேஷன் என்தால்பி, அயனியாக்க மாற்றலும் அதிகம், அதில் வந்து எலக்ட்ரானை நீக்குவது ரொம்ப கஷ்டம். அப்போ அயனைசேஷன் எனர்ஜியும் அதிகம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா எலக்ட்ரான் வந்து கவரும் தன்மை எல்லாம் அதிகம். ஆஸ் கம்பேர்ட் டு அதர் எலமெண்ட்ஸ். இந்த பெர்லியத்துக்கு இது அதிகம், மற்ற எலமெண்ட்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். இது பெர்லியத்தில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் என்ன ஆர்பிட்டால் இல்லைன்னா பெர்லியம் அட்டாமிக் நம்பர் 4 1s2 2s2. இதில் என்ன ஆர்பிட்டால் இல்லை அப்படின்னா டி ஆர்பிட்டால் இல்லை, எஸ் ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன ஆர்பிட்டால் இல்லை, டி ஆர்பிட்டால் இல்லை. அப்போ ஆப்ஷன்ஸ் ஆஃப் வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் இன் வேலன்ஸ் செல். வேலன்ஸ் செல்னா அவுட்டர் மோஸ்ட் செல்லில் என்ன ஆர்பிட்டால் இல்லை, வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் இல்லை, வெற்றிடமான டி ஆர்பிட்டால் இல்லை அப்படின்னு. அப்போ இந்த 3 பாயிண்ட் எழுதிட்டு 3 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அனாமல்ஸ் பிஹேவியர் ஆஃப் பெர்லியம், பெர்லியத்தோடைய முரண்பட்ட பண்புகள் என்ன அப்படின்னு. அனாமல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெர்லியம், பெர்லியத்தோடைய முரண்பட்ட பண்பு என்ன? ஃபஸ்ட் பாயிண்ட், மெயின்லி டியூ டு அது ஸ்மால் சைஸாக இருக்குது, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம், அயனைசேஷன் எனர்ஜி அதிகம், போலரைசிங் பவர் அதிகம் கம்பேர்ட் டு அதர் எலமெண்ட்ஸ். இந்த பிளாக், அந்த பிளாக்கில் என்னென்ன இருக்குது, பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம், அந்த எலமெண்ட்ஸை விட இந்த பெர்லியத்துக்கு வந்து என்னென்ன முக்கிய பாயிண்ட்ஸ் இருக்குது, சின்ன சைஸாக இருக்குது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், அயனைசேஷன் எனர்ஜி அதிகம், ஹை போலரைசிங் பவர் இந்த எலமெண்ட்ஸ். அதில் என்ன இல்லை அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன்ஸ் ஆஃப் வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் இன் வேலன்ஸ் செல். அவுட்டர் மோஸ்ட் செல்லில் வெளிக்கூட்டில் என்ன ஆர்பிட்டால் இல்லை, டி ஆர்பிட்டால் காலியாக இல்லை. இதுதான் அதனுடைய அனாமல்ஸ் பிஹேவியர் அல்லது டிஸ்டிங்க்டிவ் பிஹேவியர் ஆஃப் பெர்லியம். இப்போ பெர்லியத்தையும் அதர் எலமெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணுறாங்க. இங்கே பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். ஓகேவா? பெர்லியம் வந்து மற்ற எலமெண்ட்ஸ் கூட ஜாயிண்ட் ஆகும்போது கோவலன்ட் காம்பவுண்டு ஃபார்ம் ஆகும். இப்போ பெர்லியமும் இது வேறு ஏதாவது சிஎல் கூட ஜாயிண்ட் ஆகுதுன்னு வச்சுக்க, அப்போ வந்து இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து கோவலன்ட் காம்பவுண்ட். ஆனால் மெக்னீஷியம் சிஎல் கூட ஜாயிண்ட் ஆகுதுன்னு வச்சுக்க, அப்போ இந்த காம்பவுண்ட் வந்து அயானிக் காம்பவுண்ட். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இந்த பெர்லியம் அதர் எலமெண்ட்ஸ் கூட ஜாயிண்ட் ஆகும்போது கோவலன்ட் காம்பவுண்ட் சகப்பிணைப்பு சேர்மங்களை உருவாக்கும், இது அயானிக் காம்பவுண்டை உருவாக்கும். அப்போ இதுக்கும் மாறுபட்ட பண்பு. இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது இதோட பண்பு இதோட பண்பு வேறு. ஓகே. ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட். பெர்லியத்துக்கு அதிகமான உருகுநிலை கொதிநிலை இருக்கும், அதர் எலமெண்ட்ஸுக்கு லோ மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். மற்ற எலமெண்ட்ஸுக்கெலாம் குறைவான உருகுநிலை, குறைவான கொதிநிலை.
டஸ் நாட் ரியாக்ட் வித் வாட்டர். இந்த பெர்லியம் வந்து என்ன பண்ணுது, நீருடன் வினைபுரியாது. ஈவன் அட் எலவேட்டட் டெம்பரேச்சர். என்ன பண்ணும் அப்படின்னா உயர் வெப்பநிலையில் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் டஸ் நாட் ரியாக்ட் வித் வாட்டர், வாட்டரோட வினைபுரியாது. இருந்த போதிலும் உயர் வெப்பநிலையில் கூட நீருடன் வினைபுரியாது. அட் எலவேட் டெம்பரேச்சர் நீருடன் வினைபுரியாது. அட் எலவேட்டட் டெம்பரேச்சர்னா உயர் வெப்பநிலையில், அதிகமான டெம்பரேச்சரில் கூட அந்த நீருடன் வினைபுரியாது. பெர்லியம் வந்து எது கூட வினைபுரியாது, வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது. மற்ற எலமெண்ட்ஸ்லாம் நீருடன் ரியாக்ட் ஆகும். மெக்னீஷியம் அது வாட்டர் சேர்த்துக்கினா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். அப்போ கால்சியம் அது கூட சேர்த்துலாம். அப்போ இந்த மாதிரி எலமெண்ட்ஸு பெர்லியத்தை தவிர மீதிக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வாட்டர் ரியாக்ட் ஆகும். டஸ் நாட் கம்பைன் டைரக்ட்லி வித் ஹாலஜன்ஸ். டஸ் நாட் கம்பைன் டைரக்ட்லி வித் ஹாலஜன். ஹாலஜன் எது எக்ஸு, எஃப், சிஎல், பிஆர், ஐ. இது கூட டைரெக்டாக அந்த பெர்லியம் வந்து ஜாயிண்ட் ஆகும், நேரடியாக ஜாயிண்ட் ஆகும். இப்போ இன்டைரக்டாக நம்ம ஜாயின் பண்ணி ரியாக்ட் பண்ணலாம். இது மற்ற இந்த ஹாலஜனை வந்து டைரக்ட்லி combine directly with the hydrogen. Does not combine directly with the hydrogen. இங்கே does not combine directly with the hydrogens. இது ஹைட்ரஜனுடன் நேரடியாக வினைபுரியாது. ஆனால் இங்கே ஹைட்ரஜனுடன் நேரடியாக வினைபுரியும். does not combine directly with the halogen. இதுக்கு ஹாலஜனோட டைரெக்டாக வினைபுரியாது. இங்கே ஹாலஜனோட டைரெக்டாக வந்து ரியாக்ட் ஆகும். ஹாலஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது கோவலன் ஹாலைட் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து எலக்ட்ரோவேலண்ட் ஹாலைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்க சான்ஸ் இருக்குது. பெர்லியம் அண்ட் அதர் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி கம்பேரிசன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கேட்போம். அது 5 மார்க் கொஸ்டின். Hydroxide and oxide of beryllium are amphoteric nature. Beryllium hydroxide, beryllium oxide இது ரெண்டுமே ஆம்போட்ரிக் நேச்சர். இது என்ன பண்ணும், ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும், பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். அப்போ இது ரெண்டுமே எது கூட ரியாக்ட் ஆகும், அமிலத்து கூட வினைபுரியும், பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். அதனால தான் அதுக்கு ஆம்போட்ரிக் நேச்சர், ஈரியல்பு தன்மை உடையது. ஆனால் மற்ற ஹைட்ராக்சைடும் ஆக்சைடும் பேசிக் நேச்சர் உடையது, காரத்தன்மை உடையது. அப்போ பெர்லியம் ஹைட்ராக்சைடும் ஆக்சைடும் வந்து என்னது, ஆம்போட்ரிக் நேச்சர், ஈரியல்பு தன்மை உடையதுன்னா ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும், பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். It is not readily attacked by acid because the presence of acid film. இப்போ இது ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. பெர்லியம் வந்து ஆசிட் கூட வந்து ரியாக்ட் பண்ணாது, அட்டாக் பண்ணாது. ஏன் அப்படின்னா இந்த பெர்லிஸை சுற்றி, இந்த பெர்லியம் இருக்குன்னா இந்த பெர்லிஸை சுற்றி ஒரு ஆக்சைடு படலாம் ஃபார்ம் ஆயிடும், ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆயிடும். அதனால் என்ன பண்ணணும்னா இட் இஸ் நாட் ரெடி அட்டாக் பை ஆசிட். ஆசிட் கூட இந்த பெர்லியம் ரியாக்ட் ஆகாது. ஏன் ரீசன் என்ன காரணம், அது பெர்லியத்துக்கு மேலே சர்ஃபேஸ் பகுதியில் ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆயிடும். ரெடிலி அட்டாக் பை ஆசிட். மற்ற எலமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணும், பெர்லியத்தை தவிர மீதிக்கிறது மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம் இது எல்லாமே ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும், அமிலத்துக்கு கூட வினைபுரியும். பெர்லியம் கார்பைடு, பெர்லியம் கார்பைடு எவால்வ் மீத்தேன் வித் வாட்டர். இது வாட்டரை கூட நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது, இந்த பெர்லியம் கார்பைடு 2 டைம் வாட்டர் போட்டு ரியாக்ட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல 4 H, இந்த 2 C, ஒரு சியும் சேர்ந்து CH4 ஃபார்ம் ஆயிரும், மீதி Be2O. அப்போ மீத்தேனை கொடுக்கும். அப்போ பெர்லியம் கார்பைடு வாட்டரை கூட ரியாக்ட் ஆகும்போது மீத்தேனை கொடுக்கும். ஆனால் இங்கே அதர் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த அதர் எலமெண்ட்ஸ் கூட வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது அசிட்டிலீனா CH ட்ரிபிள் பாண்ட் CH இதுதான் அசிட்டிலின் வித் வாட்டர் கிடைக்கும். இங்கே மற்ற எலமெண்ட்ஸ் கூட நம்ம வந்து வாட்டர் சேர்த்து ரியாக்ட் பண்ணும்போது அசிட்டிலின் கிடைக்கும், இங்கே வாட்டர் கிடைக்கும். ஆனால் பெர்லியம் கார்பைடு கூட நம்ம வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு மீத்தேன் கிடைக்கும். Salt of beryllium are extensively hydrolysis.
பெர்லியத்தினோட உப்புக்கள் பெர்லியத்தோடைய உப்புக்கள் அதிக அளவு நீரேற்றம் அடையுது. எக்ஸ்டென்சிவ்லி ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா அதிகமாக நீரால் பகுப்படையும், நீரில் கரைக்க முடியும். இது ஹைட்ராலிசிஸ், இது நீரால் பகுப்பு சாதாரணமாக அடையும். அந்த பெர்லியம் சால்ட் தான் அதிகமாக வந்து நீரால் பகுப்பு அடையும். அப்போ இந்த வந்து என்ன பண்ண அப்படின்னா மொத்தமாக ஒரு 2 6 8 10 பாயிண்ட் இருக்கும். இது 10 பாயிண்ட் அப்படிங்கிறது 5 மார்க் கொஸ்டின்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. அதாவது 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா 2-3 பாயிண்ட் எழுத சொன்னா எழுத சொல்லுங்கள். டயகோனல் ரிலேஷன்ஷிப், மூளை விட்ட தொடர்பு. அல்கலைஸ் மெட்டல், alkaline earth metal, கார உலோகங்களை போன்ற as absorbed in alkalis metal. alkalis metal போலவே பெர்லியம் ஃபஸ்ட் மெம்பர் ஆஃப் குரூப் 2 இருக்க ஃபஸ்ட் மெம்பர் எதுன்னா பெர்லியம். ஸோ எ டயகோனல் ரிலேஷன்ஷிப் வித் அலுமினியம். பெர்லியம் அலுமினியத்துக்கு கூட டயகோனலாக ரிலேஷன்ஷிப் வச்சுருக்குது, மூளை வெட்டு தொடர்பாக இருக்குது. இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் டயகோனல் ரிலேஷன்ஷிப். கிராஸாக வர்றது தான் டயகோனல் ரிலேஷன்ஷிப். அப்போ பெர்லியத்துக்கும் அலுமினியத்துக்கும் உள்ள ஒற்றுமைகள், மூளை வெட்டு தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்குறோம். இன் திஸ் கேஸ் த சைஸ் ஆஃப் திஸ் அயான் Rbe+2+, பெர்லியம் 2+ ரேடியஸ் எவ்வளவு, இவ்வளவு. அதேமாரி RAl3+, அதனுடைய ரேடியஸ் வந்து இவ்வளவு. ஆர் இஸ் நாட் எஸ் க்ளோஸ். இது ரெண்டுமே க்ளோஸாக இல்லை. இது 0.45 ஆம்ஸ்டாங், இது 0.54 ஆம்ஸ்டாங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆர் நாட் க்ளோஸ். இது வந்து பக்கம் வந்து அதனுடைய மதிப்பு வந்து சரிசமமாக இல்லை. ஹவவர் இருந்த போதிலும் தி சார்ஜ் பேர் யூனிட் ஏரியா இஸ் க்ளோசர். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு ஓரளவு ஒரு ஏரியாவில் பேர் யூனிட் ஏரியாவில் சார்ஜ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் க்ளோஸாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இந்த Be2+ உடைய சைஸும் Al3+ உடைய சார்ஜ் எப்படி இருக்குது, சார்ஜ் பாருங்கள் எப்படி இருக்குது, 2.36, இது வந்து 2.50. அப்போ க்ளோஸாக இருக்குது, சார்ஜ் வந்து க்ளோஸாக இருக்குது. ஆல்சோ ஹாவ் த சேம் எலக்ட்ரானேட்டட். ரெண்டுக்கு எலக்ட்ரானேட்டட் வேல்யூ என்னது 1.5 1.5. ஆனால் இங்கே சார்ஜ் வந்து க்ளோஸாக இருக்குது, சார்ஜ் பேர் யூனிட் ஏரியாவில் க்ளோஸாக இருக்குது. எலக்ட்ரானேட்டிவ் வேல்யூ வந்து சேமாக இருக்குது. ஆனால் வந்து எது சைஸ் ஆஃப் த அயான், அது சைஸ் ஆஃப் த அயான்ஸ் ஆர் நாட் ஆஸ் எ க்ளோஸ், அது வந்து ஏறத்தால சமமாக இல்லை. அப்போ இதுதான் வந்து கேட்டால் பெர்லியத்துக்கும் அலுமினியத்துக்கும் உள்ள டயகோனல் ரிலேஷன்ஷிப். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 மார்க்கு 3 மார்க் கொஸ்டினில் கேட்க நிறையா வாய்ப்பு இருக்குது. சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பெர்லியம் அண்ட் அலுமினியம். பெர்லியம் பிஇக்கும் அலுமினியம் ஏஎலுக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன? பெர்லியம் குளோரைட் BeCl2, அலுமினியம் குளோரைட் AlCl3. இந்த சார்ஜ் இதுக்கு மேலே போகும்போது Be2+ மாறிடும், இது Cl- மாறும். இதுக்கு மேலே போகும்பொழுது 2Cl- மாறும் பிரிக்கும் பொழுது. இதுக்கு மேலே வரும்பொழுது என்னவா மாறும், Al3+ மாறும், ப்ளஸ் 3Cl- மாறும். அதனால தான் வந்து Al3+ Be2+ பெர்லியம். பெர்லியம் குளோரைட். பெர்லியம் குளோரைட் ஃபார்ம் டைமரிக் ஸ்ட்ரக்சர். அதோட ஸ்ட்ரக்சர் பின்னாடி பார்க்கலாம் எப்படி இருக்கும். அலுமினியம் குளோரைட் வித் குளோரைட் பிரிட்ஜ். அலுமினியம் குளோரைடு வந்து குளோரைட் பிரிட்ஜால் வந்து இணைஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், Al இங்கே ஒரு Cl 2 3 2 இங்கே ஒரு 3, இது ஒரு அலுமினியம் குளோரைடு, இங்கே ஒரு அலுமினியம் குளோரைடு. அப்போ ஒரு அலுமினியம் குளோரைடு இன்னொரு அலுமினியம் குளோரைடு நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு அலுமினியம் குளோரைடு இன்னொரு அலுமினியம் குளோரைடு வந்து எது இணைக்குதுன்னா இந்த குளோரைடு இணைக்குது. அதனால்
குளோரைட் பிரிட்ஜ். அப்போ அலுமினியம் குளோரைடு வந்து எந்த இணைப்பினால இணைஞ்சிருக்குன்னா குளோரைடுனால இணைஞ்சிருக்குது, அது பேர் குளோரைட் பிரிட்ஜ். பெர்லியம் குளோரைடு ஆல்சோ ஃபார்ம் பாலிமரிக் செயின் ஸ்ட்ரக்சர். அதேமாரி பெர்லியம் குளோரைடு அதேமாரி தான், பெர்லியம் இதேமாரி என்ன பண்ணோம்னா பெர்லியம் குளோரைடு இதேமாரி தான். இது ஒரு பெர்லியம் குளோரைடு, இது ஒரு பெர்லியம் குளோரைடு. இதேமாரி தான் என்ன பண்ண அப்படிங்கிறதுனா தொடர்ச்சி அப்படி போயிட்டே இருக்குது. பெர்லியம் குளோரைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு பாலிமெரிக் செயின், ஒரு லாங் செயின் காம்பவுண்டாக போயிட்டே இருக்கும். அதுதான் பாலிமெரிக் செயின் ஸ்ட்ரக்சர். இது வந்து டைமர்னால் இரு அமைப்பு சேர்ந்தது. இது ஒரு அமைப்பு, இது ஒரு அமைப்பு, அந்த 2 அமைப்பு சேர்ந்ததுனால அதுக்கு பேர் வந்து டைமர். போத் ஆர் சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட். இது ரெண்டுமே பெர்லியம் குளோரைடும் அலுமினியம் குளோரைடும் எதில் மட்டும்தான் கரையும் அப்படின்னா சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட், கரிம கரைப்பானில் தான் கரையும். ஸ்ட்ராங் லூயிஸ் ஆசிட், இது வந்து வலிமையான லூயிஸ் அமிலம். 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. லூயிஸ் ஆசிட் எதுனா AlCl3 சொல்லலாம், அல்லது BeCl2 சொல்லலாம். அதுதான் லூயிஸ் ஆசிட், ஸ்ட்ராங் லூயிஸ் ஆசிட். பெர்லியம் ஹைட்ராக்சைடு BeOH twice. பெர்லியம் ஹைட்ராக்சைடு dissolve in excess of alkalis. alkalisனா பேஸ்னா காரம், எண்ணெயை வச்சு இதுமாதிரி காம்பவுண்ட் அப்படி கரைஞ்சினா இதில் கரைஞ்சியும். பெர்லியம் ஹைட்ராக்சைடு எதில் டிசால்வ்னா கரையுது, எக்ஸஸ் ஆஃப் அதிக அளவு பேஸ் ஆல்கலைஸ் போட்டு கரைக்கும் பொழுது அண்டு கிவ் பெர்லெட் அயான்ஸ் கிடைக்கும். இன்னொன்று என்ன கிடைக்குன்னா BeOH4 செட் பிராக்கெட் 2- இந்த அயான்ஸ் கொடுக்கும். அண்டு ஹைட்ரஜன், அப்புறம் ஹைட்ரஜனும் கிடைக்கும். அண்டு அலுமினியம் ஹைட்ராக்சைடு விச் கிவ் அலுமினேட் அயான்ஸ் அண்டு AlOH4 செட் பிராக்கெட் மைனஸ். அப்போ பெர்லியம் ஹைட்ராக்சைடு நம்ம கரைக்கும்போது ஆல்கலைஸில் கரைக்கும்போது பெர்லெட் அயான்ஸ் அண்டு BeOH4 - அயன் ஹைட்ரஜன். அந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு நம்ம கரைக்கும் பொழுது அலுமினேட் அயான்ஸ் அண்டு AlOH4 - அயான்ஸ் கொடுக்கும். இப்போ பெர்லியம் ஹைட்ராக்சைடு வந்து ஆல்கலைஸ் பேஸில் கரைக்கும்போது என்னென்ன அயான்ஸ் கிடைக்கிது. அலுமினியம் ஹைட்ராக்சைடு அதே பேஸில் கரைக்கும்போது அலுமினேட் அயான்ஸ் இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். 1 மார்க் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்க. இந்த செகண்ட் பாயிண்ட், பெர்லியம் அண்ட் அலுமினியம் அயான்ஸ் ஹேவ் அ ஸ்ட்ராங் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ். பெர்லியமும் அலுமினியமும் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். இப்போ பெர்லியம் மிடில் இருக்கும், அது கூட 4 F சேர்த்துனா 1 2 3 4, அப்போ இதுமாரி காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். அதேமாரி Al கூட வந்து F வந்து எத்தனை சேருது, Al மீடியம் வச்சுக்கோங்க, 6 F சேரும். 1 2 3 4 5 6, இதுமாரி காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணும். இதுமாரி காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ஃபார்ம் பண்ணும். அது பேர் தான் பெர்லியம் அலுமினியம் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். Both beryllium and aluminum hydroxide amorphic nature. Beryllium hydroxide, aluminum hydroxide, இது ரெண்டுமே ஆம்போட்ரிக் நேச்சர். ஆம்போட்ரிக்னா என்ன அர்த்தம், ஆசிட் கூடயும் ரியாக்ட் ஆகும், பேஸ் கூடயும் ரியாக்ட் ஆகும். அதுதான் முன்னாடி பார்த்தோம். பெர்லியம் ஹைட்ராக்சைடு 2 கூடயும் ரியாக்ட் ஆகும், அதேமாதிரி அலுமினியம் ஹைட்ராக்சைடு 2 கூடயும் ரியாக்ட் ஆகும். அப்போ ஆம்போட்ரிக் நேச்சர் தன்மையுடையது, ஈரிழிப்பு தன்மையுடையது. ஆம்போட்ரிக்னா என்ன அர்த்தம், ஈரிழிப்பு தன்மை. ஈரிழிப்புனா ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும், பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பெர்லியம் ஹைட்ராக்சைடு. பெர்லியம் கார்பைடு, அலுமினியம் கார்பைடு கிவ் மீத்தேன் ஆன ஹைட்ராலிசிஸ். பெர்லியம் கார்பைடு இதை வாட்டர் கூட சேர்த்தும் பொழுது 2 டைம் வாட்டர் கூட சேர்த்தும் போது என்ன வரும்னு சொன்னேன், இதை அப்படியே சேர்த்து இருந்தும்போது CH4 மாறிடும். அதேமாரி அலுமினியம் கார்பைடு Al4C3 இதை வாட்டர் கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இதேமாரி மீத்தேன் கிடைக்கும். போத் பெர்லியம் அண்ட் அலுமினியம் ஆர் ரெண்டட் பாசிவ் பை நைட்ரிக் ஆசிட். பெர்லியமும் அலுமினியமும் நைட்ரிக் ஆசிட் கூட, அதாவது நைட்ரிக் ஆசிட்னா HNO3 நைட்ரிக் ஆசிட், நைட்ரிக் அமிலத்துக்கு கூட வினைபுரியாது, மந்தமாக தான் இருக்கும். ஏன்னா பெர்லியம் வந்து அதனுடைய மேற்பரப்பில்
ஆக்சைடு லேயரை ஃபார்ம் பண்ணிடும். அதேமாரி அலுமினியம் அதனுடைய மேற்பரப்பில் ஆக்சைடு லேயர் ஃபார்ம் பண்ணிடும். அதனால் வந்து ஆசிட் ரியாக்ட் ஆகுது. குறிப்பாக நைட்ரிக் ஆசிட் கூட வந்து மந்தத்தன்மையில் தான் இருக்கும். ஓகே, இது வந்து இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அதாவது இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஒரு டைமு பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கலைன் எர்த் மெட்டல். ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் காரமண் உலோகங்கள் எது? பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். இது எல்லாமே ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். குரூப் டூ எலமெண்ட்ஸ். Alkaline earth metal less reactive than alkalis metal. Lithium, sodium, potassium, rubidium, cesium. இது ஃபஸ்ட் குரூப்பு. பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம், ரேடியம். இது ஆல்கலைன் எர்த் மெட்டல். இது ஆல்கலைஸ் மெட்டல். இது ஆல்கலைன் எர்த் மெட்டல். கார உலோகங்கள், காரமண் உலோகங்கள். இது குறைவாக வினைத்திறன் உடையது, இது அதிகமாக வினைத்திறன் உடையது. இது ஹை ரியாக்டிவ், இது லெஸ் ரியாக்டிவ். The reactivity of elements increasing on going down group. மேலேருந்து கீழே வர அந்த எலமெண்ட்ஸோடைய ரியாக்டிவிட்டி என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் ஆகுது. தொகுதியில் மேலேருந்து கீழே இறங்கும்போது அவற்றின் வினைத்திறன் அதிகரிக்குது. லித்தியத்தை விட சோடியம் அதிகரிக்கும், வினை ரியாக்ட் ஆகும். அது பொட்டாசியம். இப்படி மேலேருந்து கீழே வர ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதேமாரி பெர்லியத்தை விட மெக்னீசியம் கால்சியம், சான்சியம், பேரியம், ரேடியம். மேலேருந்து கீழே வர அதனுடைய ரியாக்டிவிட்டி வினைத்திறன் வந்து அதிகமாக இருக்குது. The reactivity towards the halogen. Halogen எது? X எது? F, Cl, Br, I. Mங்கிறது எது? மெட்டல் கூட வந்து இந்த X2 ஜாயிண்ட் ஆகுது. இதில் X2னா F2, Cl2, Br2, I2 போட்டுருக்கு. அப்போ MX2 அப்படிங்கிறது வந்து காம்பவுண்டு கிடைக்கும். Xங்கிறது ஹாலைட்ஸ் காம்பவுண்டாக கிடைக்கும். அப்போ MXங்கிறது மெட்டல் ஹாலைட்ஸாக கிடைக்கும். ஆல் ஆல்கலைன் எர்த் மெட்டல் கம்பைன் வித் ஹாலஜன் அட் எலவேட்டட் டெம்பரேச்சர் டு ஃபார்ம் தியர் ஹாலைட்ஸ். அனைத்து ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸும் ஹாலஜன் கூட வந்து உயர் வெப்பநிலையில் ரியாக்ட் ஆகும். அதிகமான வெப்பநிலையில் தான் ரியாக்ட் ஆகும். எம்ங்கிறது மெட்டல். பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம், ரேடியம். எக்ஸுங்கிறது வந்து FCl, BrI. இந்த இடத்துல X2 அப்படின்னு போடுறோம். எம்ங்கிற இடத்துல நம்ம வந்து Beன்னு போடுறோம். இந்த இடத்துல X2ங்கிறதுல Cl2ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன கிடைக்கும்? BeCl2, பெர்லியம் குளோரைட் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல எம்ங்கிறத இந்த ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. எக்ஸுங்கிற இடத்துல இந்த X2ங்கிற இடத்துல இது ஏதோ ஒன்று போட்டு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப். தெர்மல்னால் வெப்பத்தை கொடுத்து சிதைக்கிறீங்க. டீகம்போசிஷனாக சிதைக்கிறீங்க. எந்த காம்பவுண்டை வந்து வெப்பத்தை கொடுத்து வந்து சிதைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த NH4 twice BeF4 இந்த காம்பவுண்டை வெப்பத்தை கொடுக்குறீங்க, அது சிதைஞ்சு போயிடுது. இட்ஸ் த பெஸ்ட் ரூட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் BeF2 அண்ட் BeCl2 இஸ் கன்வீனியன்ட்லி மேட் ஃப்ரம் திஸ் ஆக்சைடு. இது சிதைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா NH4 twice BeF4 நம்ம தெர்மல் டீகம்போஷன் பண்ணும்பொழுது BeF2 நமக்கு கிடைக்கும். இதை நம்ம சிதைக்கும் பொழுது நமக்கு இது கிடைக்கும். BeCl2 இஸ் கன்வென்ட்லி மேட் ஃப்ரம் ஆக்சைடு. இந்த BeCl2 நம்ம தயாரிப்பதற்கு இந்த பெர்லியம் ஆக்சைடு, இந்த காம்பவுண்டோட ஆக்சைடு நமக்கு பயன்படுது. இப்போ பெர்லியம் ஆக்சைடு, அது கூட கார்பன், கரித்தூள், குளோரைட் 600 to 800 கெல்வினில் ஹீட் பண்ணுறீங்க. பெர்லியம் ஆக்சைடு
and carbon and chlorine is reactive with 600 to 800 Kelvin. It gives carbon monoxide is evaporated and beryllium chloride is formed. இதுக்குள்ள சேர்த்து இதை ரியாக்ட் பண்ணும்பொழுது இது கிடைக்குது. ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஆல் த எலமெண்ட்ஸ் எக்ஸப்ட் பெர்லியத்தை தவிர மீதிக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் கம்பைன் வித் ஹைட்ரஜன் அண்ட் ஹீட்டிங் டு ஃபார்ம் தியர் ஹைட்ரேட். பெர்லியம் மட்டும் ஹைட்ரஜனும் டைரெக்டாக ரியாக்ட் ஆகுது. மீதிக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே என்ன பண்ணும், ஹைட்ரஜன் கூட வந்து டைரெக்டாக ரியாக்ட் ஆகி ஹைட்ரைடு காம்பவுண்டை கொடுக்கும். வித் ஜென்ரல் ஃபார்முலா MH2 அப்படிங்கிற ஃபார்முலா கொடுக்கும். Beryllium H2 can be prepared by the reaction BeCl2 with lithium aluminum hydride. இப்போ BeH2 அப்படிங்கிற காம்பவுண்ட் நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, பெர்லியம் குளோரைடு 2 டைம் எடுத்துக்கிறோம், 2 moles, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இது கூட ரியாக்ட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல இதில் 2B இருக்குது, அந்த 2B அப்படியே கிடைச்சிடும். இங்கே 4H இருக்குது, அந்த 4H வந்து இந்த 2B கூட ஜாயிண்ட் ஆகும் பொழுது மொத்தமாக இது 2 தான் இருக்குது, இங்கே H 4 இருக்குது. அப்போ ஆல்டர் பண்ணி எழுதும்போது 2BeH2 2 × 2 4H மாறி, அப்போ BeH2 மாறி. இதில் மீதி என்ன இருக்கும், LiAl, இங்கே Cl 4 இருக்கும். இந்த Al கூட 3 Cl சேர்ந்துருக்குது, Li கூட வந்து ஒரு Cl சேர்ந்துருக்குது. அப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட் கிடைக்கும். அப்போ இதுவும் வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. பெர்லியம் ஹைட்ரைடை வந்து எப்படி தயாரிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. யூசஸ் ஆஃப் ஆல்கலைன் எர்த் மெட்டல். ஃபஸ்ட்டு வந்து பெர்லியத்தோடைய யூசஸ் பார்க்கலாம். பெர்லியத்துடைய பயன்கள். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லோ அட்டாமிக் நம்பர். பெர்லியத்தோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு, 4. அட்டாமிக் நம்பர் குறைவாக இருக்குது. அண்டு வெரி லோ அப்சார்ப்ஷன் ஃபார் எக்ஸ்ரேஸ். எக்ஸ்ரேஸை வந்து குறைவாக அப்சார்ப் பண்ணிக்கும், உட்கவரும். அப்சார்ப்ஷன்னா உட்கவருதல். குறைந்த அளவு தான் நம்ம எக்ஸ்ரேஸை உறிஞ்சி வச்சுக்கும். இட் இஸ் யூஸ்டு ஆஸ் எ ரேடியேஷன் விண்டோ ஃபார் எக்ஸ்ரேஸ் டியூப் அண்ட் எக்ஸ்ரேஸ் டிடெக்டர். இது எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு கேட்டால், இட் இஸ் யூஸ்டு ஆஸ் எ ரேடியேஷன் விண்டோ. கண்டுணர்வுகளை, அதாவது எக்ஸ்ரேஸ் குழாய்கள் வெளியேறும் பகுதி. எக்ஸ்ரேஸில் ரேடியேஷன் வெளியேறும் பகுதியும் அண்டு எக்ஸ்ரேஸ் டிடெக்டர். எக்ஸ்ரேஸை வந்து கண்டுணர்வுகளில் பயன்படுது, எக்ஸ்ரேஸை வந்து டிடெக்டர் பண்ணவும் பயன்படுது இந்த பெர்லியம். ரெண்டாவது, the sample holder in X-rays emission studies usually made of beryllium. இப்போ எக்ஸ்ரேஸ் வந்து எமிட் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருள் வந்து இந்த ஒரு பொருள் வச்சுக்கிறோம். இந்த பொருள் வைக்கக்கூடிய வந்து அந்த சாம்பிள் ஹோல்டர் வந்து பெர்லியத்தால் செஞ்சுருப்பாங்க. இது வழியாக எக்ஸ்ரேஸ் பட்டு எமிட் ஆகுது. அப்போ எக்ஸ்ரேஸ் பட்டு எமிட் ஆகிற போகும்போது, அந்த பொருள் மீது பட்டு எமிட் ஆகும்போது, அந்த பொருள் வைக்கிறோம்ல, அந்த பொருள் சாம்பிள் ஹோல்டர் வைக்கிறோம்ல, அந்த பொருள் எதனால் செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால் பெர்லியத்தால் செஞ்சுருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு பொருள் வச்சுக்கிறோம். அந்த பொருளை வைக்கக்கூடிய அந்த சாம்பிள் ஹோல்டர்ஸ் வைக்கக்கூடிய பொருள் வந்து எதனால் மேடிஃபை ஆகிருக்குன்னா பெர்லியத்தால் இருக்கும். அதுதான் வந்து த சாம்பிள் ஹோல்டர் இன் எக்ஸ்ரேஸ் எமிஷன் ஸ்டடி. எக்ஸ்ரேஸ் எமிட் ஆகக்கூடிய அந்த ஸ்டடீஸில் சாம்பிள் ஹோல்டர் வைக்கக்கூடிய அந்த பொருள் வந்து பெர்லியத்தால் உருவாயிருக்குது. Since beryllium is a transparent to energetic particles, பெர்லியம் இருக்குது. பெர்லியம் தன் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஆற்றல் மிக்க எனர்ஜெட்டிக் பார்ட்டிகிள்ஸை தன் வழியே உள்ள என்ன பண்ணும், உள்ளே போயிட்டு வெளியே வர அனுமதிக்கும். அதான் டிரான்ஸ்பரண்ட். பெர்லியம் தன் வழியே எனர்ஜெட்டிக் பார்ட்டிகிள்ஸை உள்ளே ஊடுருவி வெளியே கொண்டு வரும். அந்தமாரி கேரக்டருடையது. இட் இஸ் யூஸ்டு டு பில்ட் த பீம் பைப் இன் ஆக்சிலேட்டர். இது வந்து பீம் பைப் ஆக்சிலேட்டர் அப்படின்னு கேட்டால் துகள் முடுக்கிகளில் பயன்படும் குழாய்கள் பயன்படுது. ஒரு பைப்பில்
அதில் வந்து துகள் முடுக்கி பயன்படும் குழாய்கள் அங்கே பயன்படுத்துகிறாங்க. பீம் ஆக்சிலேட்டட் பைப். அதுக்கடுத்து பிகாஸ் ஆஃப் இட் லோ டென்சிட்டி அண்ட் டயமேக்னெட்டிக் நேச்சர். இது வந்து குறைவான அடர்த்தி இருக்கும், அடர்த்தி. இது வந்து டயமேக்னெட்டிக் நேச்சர். அதில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து எல்லாமே எப்படி இருக்கும், பேராக இருக்கும், டபுளாக இருக்கும். அது பேராக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா டயமேக்னெட்டிக் நேச்சர். இட் இஸ் யூஸ்டு இன் எ வேரியஸ் டிடெக்டர். வேரியஸ் டிடெக்டர்னால் பல்வேறு நம்ம கண்டுபிடிப்பதற்கு இந்த பெரிலியம் வந்து பயன்படுது. அது ஒரு 2 மார்க் கொஸ்டின். யூசஸ் ஆஃப் மெக்னீசியம். மெக்னீசியத்துடைய பயன்கள் என்ன? ரிமூவல் சல்ஃபர் ஃப்ரம் அயன் அண்ட் ஸ்டீல். இரும்பு, எஃகு இதில் இருந்து சல்ஃபரை நீக்குவதற்கு, அயான் ஸ்டீல் ரெண்டில் வந்து சல்ஃபரை சல்ஃபரை நீக்குவதற்கு மெக்னீசியம் பயன்படுது. 1 மார்க் கொஸ்டின் கேட்போம். Next point. It is used as a photo engrave plate in printing industries. அதாவது அது நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம்ல, அந்த அச்சிடும் தொழில்கள், அதாவது பிரிண்டிங் கொடுக்குறோம்ல, அந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியிலையும் நிழல் பட அச்சு. இப்போ வந்து நம்ம நிற்கிறோம்னா அதில் நிற்கிறதோடைய நிழல் இருக்குல்ல, அந்த நிழல் படைய அச்சு, அதை நம்ம நிற்கிறோம்னா அதனுடைய நிழல் தெரியும்ல, அதை நாம் வந்து பதிவு செய்வதற்கு, நாம் மனுஷன் நிற்கலாம், வெயில் நிற்கிறான்னா அந்த வந்து அதனுடைய பிம்பம் வந்து நம்ம நிழலாக தெரியும். அந்த நிழலை வந்து பதிவு செய்வதற்கு எது பயன்படுது அப்படின்னு கேட்டால் இந்த மெக்னீசியம் பயன்படுது. பிரிண்டிங்லேயும் மெக்னீசியம் பயன்படுது. நிழல் தெரியும்ல, அந்த நிழலை நம்ம வந்து பதிவு செய்வதற்கு மெக்னீசியம் வந்து பயன்படுது. அதுதான் ஃபோட்டோ என்கிரேவ் பிளேட். நிழல் பட அச்சு அதை தயாரிப்பது, அதை வந்து உருவாக்குவதற்கும் பதிவு செய்வதற்கும் பயன்படுது. மெக்னீசியம் அலாய்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஏரோப்ளேன் அண்ட் மிசைல் கன்ஸ்ட்ரக்ஷன். மெக்னீசியம் அலாய்ஸ்னால் மெக்னீசியமும் அதர் எலமெண்ட்ஸ், வேறு எதாவது எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்ஸும் ஒன்று சேர்ந்து இப்போ தான் மெக்னீசியம் அலான்ஸ். இப்போ மெக்னீசியம் அண்ட் அலுமினியம் வச்சுக்கலாமா, இது ஒரு எலமெண்ட்ஸ், ரெண்டும் சேர்ந்து அலாய்ஸ். அது எதுக்கு பயன்படுதுன்னா ஏரோப்ளேனுடைய பார்ட்ஸும், மிசைல்ஸ்னால் ஏவுகானுடைய பார்ட்ஸ் தயாரிப்பதற்கும் இந்த மெக்னீசியம் அலாய்ஸ் பயன்படுது. மெக்னீசியம் ரிப்பன். மெக்னீசியம் ரிப்பன் எதுக்கு பயன்படுதுன்னா இட் இஸ் யூஸ்டு இன் சிந்தசிஸ் ஆஃப் கிரிக்னாட் ரியேஜன்ஸ், ஆர்கானிக் சிந்தசிஸ். கரிம தொகுப்பு வினைகளில் RMGX இதுதான் கிரிக்னாட் ரியேஜன்ஸ். R பாண்ட் MG பாண்ட் X, MGங்கிறது இந்த இடத்துல இருக்குது. அந்த கிரிக்னாட் ரியேஜன்ஸில் வந்து இந்த மெக்னீசியம் வந்து இருக்குது. It alloys with aluminum to improve its mechanical fabrications and welding properties. அலுமினியம் எதுக்கு பயன்படுதுன்னா இட் அலாய்ஸ் வித் அலுமினியம். அந்த மெக்னீசியத்து கூட அலுமினியம் சேர்ந்து அதை வந்து எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா மெக்கானிக்கல்ஸில், இயந்திரவியலில், அதாவது ஃபேப்ரிகேஷன் அண்ட் வெல்டிங் செய்வதற்கு என்ன பண்ணோம்னா பயன்படுது. ஒட்டுவதற்கும் வெட்டுவதற்கும், ஃபேப்ரிகேஷனும் உராய்த்தல், ஃபேப்ரிகேஷன்ஸ் வெட்டுவதற்கும் ஒட்டுவதற்கும் இதை வந்து பொருள் வந்து இந்த உலோக கலவை வந்து பயன்படுத்துகிறாங்க. மெக்னீசியம் அண்ட் அலுமினியம் அலாய்ஸ் வந்து எதுக்கு பண்ணுறது, இந்த மெக்கானிக்கல்ஸில் ஃபேப்ரிகேஷன் அண்டு வெல்டிங். மெக்னீசியம் ஆஸ் எ டெசிகேண்ட். டெசிகேண்ட் அப்படின்னா உலர்த்தினா அந்த ஏதோ ஒரு காம்பவுண்டில், இப்போ ஏதோ ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அந்த காம்பவுண்டில் நீர் இருக்குதுன்னு வச்சுக்க, அந்த நீரை நீக்குவதற்கு பயன்படுத்துகிறாங்க. உலர்த்தியாக பயன்படுத்துகிறாங்க டெசிகேண்ட். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சாக்ரிஃபிஷியல் ஆனோட். இப்போ ஆனோடுனா நேர்மின் வாயு, கேத்தோடுனா எதிர்மின் வாயு. ஒரு பீக்கர் வச்சுக்கிறோம், இந்த பீக்கரில் உள்ளுக்குள்ளே வந்து
இந்த சைடு ஆனோடு, இந்த சைடு கேத்தோடு. உள்ளுக்குள்ளே ஒரு சொல்யூஷன், எலக்ட்ரானிக் சொல்யூஷன். இங்கே மின்சாரத்தை பாய்க்கிறோன்னு சொன்னோம். இந்த ஆனோடுக்குள்ள இந்த ஆனோடு வந்து மெக்னீசியமாக இருக்குது. அது சாக்ரிஃபிஷியல் ஆனோடு இன் கண்ட்ரோலிங் கேல்வனைக் கரோசின். கேல்வனைக் கரோசின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு கேல்வனைக் செல் வந்து அரிமானத்தை கட்டுப்படுத்த ஒரு மின்கலம் வந்து ஒரு கார்பனைக் மின்கலத்தை அதாவது கரோசின் வந்து அரிக்கக்கூடிய தன்மையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மெக்னீசியம் ஆனோட வந்து தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும், அழிச்சிக்கும். அதுதான் சாக்ரிஃபிஷியல் ஆனோட். சாக்ரிஃபிஷியல்னால் தன்னைத்தானே அழித்து கொள்ளும் ஒரு ஆனோடாக இது செயல்படுது மெக்னீசியம். அது எங்கே செயல்படுதுன்னா கால்வனைக் கரோசின். கால்வனைக் ஒரு செல்லில் கரோசினுக்கு தடுப்பதற்கு, கரோசின்னா அரிமானம் அரிக்கக்கூடிய பொருளை தடுப்பதற்கு இந்த மெக்னீசியம் தன்னைத்தானே ஒரு ஆனோடாக பயன்படுத்திக்கொள்ளுது. 1 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். யூசஸ் ஆஃப் கால்சியம். கால்சியத்தோடைய பயன்கள் என்ன? ஆஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், ஒரு இந்த மெட்ராலஜி உலோகவியலில் வந்து ஒரு ஒடுக்கும் வினைப்பொருளாக பயன்படுத்துகிறாங்க. ஆஃப் யுரேனியம் அண்ட் ஜிர்கானியம் அண்ட் தோரியம். மெட்ராலஜியில் அதாவது உலோகவியலில் யுரேனியம், ஜிர்கோனியம், தோரியம் ஆகியவற்றை உலோகவியலில் ஒடுக்கும் காரணியாக பயன்படுது. டீஆக்சிடைசர், டீசல்ஃபரைசர் அண்ட் டீகார்பனைசர் ஃபார் வேரியஸ் ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் அலாய்ஸ். அதாவது ஃபெரஸ் அலாய்ஸாக இருந்தாலும் சரி, நான் ஃபெரஸ் அலாய்ஸாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து எதை நீக்கிறாங்க? ஆக்சிஜனை நீக்கிறாங்க, சல்ஃபரை நீக்கிறாங்க, கார்பன் டை ஆக்சைடு நீக்கிறாங்க, கார்பனை நீக்கிறாங்க. ஆக்சிஜன் நீக்கிறாங்க, சல்ஃபரை நீக்கிறாங்க, கார்பனை நீக்கிறாங்க. அப்போ இதில் வந்து ஃபெரஸ் அலாய்ஸாக இருந்தாலும் சரி, நான் ஃபெரஸ் அலாய்ஸாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து கார்பன், ஆக்சிஜன், சல்ஃபரை நீக்குவதற்கு எது பயன்படுது அப்படின்னு கேட்டால் கால்சியம் பயன்படுது. இட் மேக்கிங் எ சிமெண்ட் அண்ட் மார்ட்டர் டு பி யூஸ்ட் இன் எ கன்ஸ்ட்ரக்ஷன். கட்டுமானத்திற்கு பயன்படும் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சிமெண்ட் மற்றும் கலவைகள் தயாரிப்பு, சிமெண்ட் அண்ட் மார்ட்டர் தயாரிப்பதற்கு எது பயன்படுதுன்னா கால்சியம் பயன்படுது. ஆஸ் எ கெட்டர் இன் எ வேக்கம் டியூப்ஸ். ஒரு வேக்கம் டியூப்ஸ்னால் வெற்றிட குழாயில் ஏதோ ஒரு கேஸோட மாஸ் இருந்துச்சுன்னா, கேஸோடைய இம்ப்யூரிட்டிஸ், ஒரு கேஸோடைய மாசு பொருட்கள், ஒரு கேஸ் இருக்குன்னா அந்த கேஸோடைய வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை நீக்குவதற்கு எது பயன்படுதுன்னு கேட்டால் இது கால்சியம் பயன்படுது. ஒரு வெற்றிட குழாய், இது ஒரு டியூப்பு, இந்த டியூப்பில் ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸோடைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. அந்த கேஸோட இம்ப்யூரிட்டிஸ் நீக்குவதற்கு உள்ளுக்குள்ளே கால்சியத்தை நம்ம உள்ள செலுத்தினோம்னா அந்த கேஸோட இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் வெளியே நீக்கிடும். அது பயன்படுது. அது வெற்றிட குழாயில். இன் டீஹைட்ரேட்டிங் ஆயில். இப்போ எண்ணெய் தயாரிக்கிறோம், எண்ணெயில் தண்ணி கொஞ்சம் இருக்குது, அந்த தண்ணியை நாம் நீக்கணும். அப்போ இதில் கால்சியத்தை உள்ளே ஆட் பண்ணோம்னா அந்த எண்ணெயில் இருக்கிற தண்ணியை வந்து வெளியே நீக்கணும். அது அப்போ டீஹைட்ரேட்டிங்னா நீரை நீக்கிறோம். நீரை வந்து ரிமூவல் ஆஃப் வாட்டர் அர்த்தம். டீஹைட்ரேட்டிங்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். எதுலேருந்து? ஆயிலிருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணுவதற்கு அதுக்கு பேர் எது பயன்படுது அப்படின்னு கேட்டால் கால்சியம் பயன்படுது. அப்போ நம்ம வந்து ஆயில் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியில் கூட கால்சியத்தை பயன்படுத்துவாங்க. கால்சியம் எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபெர்டிலைசர், உரங்கள், கான்கிரீட் அண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த பிளாஸ்டிக் இந்த இதுக்குலாம் இந்த விநாயகர் சிலைலாம் வந்து தயாரிக்கிறாங்கள்ல, அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இந்த களிமண்ணால் தயாரிப்பாங்க, அல்லது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது எல்லாமே என்ன பண்ண தீங்கு விளைவிக்காத பொருள். அப்போ அந்த கான்கிரீட் இது தயாரிப்பு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்கன்னா இந்த கால்சியம் பயன்படுது. அதுக்கடுத்து ஸ்ட்ரான்சியம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸ்ட்ரான்சியம் 19 அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து கேன்சர் தெரப்பி, அதாவது கேன்சர் மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஸ்ட்ரான்சியம் 89, ஸ்ட்ரான்சியம் 86. என்னங்க சார் இங்கே ஸ்ட்ரான்சியம் வந்து இப்படி மாறுபட்டு இருக்குது? ஸ்ட்ரான்சியம் 90, ஸ்ட்ரான்சியம்
87, ஸ்ட்ரான்சியம் 86. இதுக்கெல்லாம் அட்டாமிக் நம்பர் ஒன்றா தான் இருக்குது, மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு பேர் ஐசோடோப்ஸ். இந்த மாதிரி ஐசோடோப்ஸ் காம்பவுண்ட் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், திஸ் கால்ட் இஸ் ஐசோடோப்ஸ். இந்த ஐசோடோப்ஸ் காம்பவுண்ட் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு கேட்டால், காமன்லி யூஸில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால், in marine investigation as well as in teeth tracking, animals migration or in a criminal forensics. அதாவது மரைன் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு கேட்டால் கடல்சார் ஆய்வுகள், அதாவது கடலில் வந்து என்னென்ன இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத மெரைன் இன்வெஸ்டிகேஷன் கடல்சார் ஆய்வுகளை பயன்படுத்துது. பற்களுடைய வலிமைகள், டீத் ஆஸ் வெல் ஆஸ் டீத் ட்ராக்கிங் அனிமல் மைக்ரேஷன், அதாவது ஒரு அனிமல்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி போகுது. ஒரு அனிமல்ஸ் இங்கே இருக்குது, ஏன் இங்கே போயிடுச்சு, இடம் விட்டு இடம் போகுதுல்ல. இப்போ இங்கே ஒரு காட்டுப்பகுதியில் இருக்குது, இன்னொரு காட்டுப்பகுதிக்கு போகுது, ஏன் அப்படி இடப்பெயர்ச்சி ஆகுது, அதை கண்டறிவதற்கு ஸ்ட்ரான்சியம் பயன்படுது. அதுக்கு அடுத்தது குற்றவியல் தடவியல், குற்றம் செஞ்சுட்டாங்க ஒரு இடத்துல வந்து கொலையோ ஏதோ நடந்துருச்சு, அந்த இடத்துல வந்து யாருக்கு வந்து கொலை செஞ்சுட்டாங்க, யார் வந்து திருட்டில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத அதை கண்டுபிடிப்பதற்கு இது பயன்படுத்துகிறாங்க. டேட்டிங் ஆஃப் ராக்ஸ், அதாவது பாறைகளுடைய ராக்ஸ் அப்படின்னா பாறைகளுடைய வயதை கண்டுபிடிப்பதற்கு எது பயன்படுதுன்னு கேட்டால் ஸ்ட்ரான்சியம் பயன்படுது. ஒன் மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது as a radioactive tracer in determining the source of ancient archaeological materials such as timbers and coin. ஆர்ஜியாலஜிக்கல்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கேட்டால் பழங்காலத்தில் வந்து அந்த பொருட்களினுடைய வயதை கண்டுபிடிப்பதற்கு மற்றும் அங்கே அதில் காயின்ஸ் இருந்தாலும் சரி, அங்கே டிம்பர்ஸ் அந்த பொருட்களை என்ன மூலமாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கும் இது வந்து பயன்படுத்துகிறாங்க. பழங்காலத்தில் வந்து புராண பொருட்கள்லாம் இருக்கும், அந்த புராண பொருட்களுடைய அதாவது நாணயங்கள் அது எதனால் செஞ்சுருக்காங்க, எந்த மூலப்பொருட்களை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கதிரிக்கும் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பேரியம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இட் இஸ் யூஸ்டு இன் மெட்டலர்ஜி, உலோகவியலில் பயன்படுத்துகிறாங்க. இட்ஸ் காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட் வந்து பைரோடெக்னிக்ஸ் அப்படின்னா வெப்பத்தை கொடுத்து வந்து சிதைக்கக்கூடிய, வெப்பத்தை கொடுத்து நம்ம ஒரு பொருளை வந்து ரியாக்ட் பண்ணுறோம்ல, அந்த டெக்னிக் பேர் தான் பைரோடெக்னிக். பெட்ரோலியம் மைனிங், பெட்ரோலியத்தை வந்து சுத்திகரிப்பு தொழிலையும் ரேடியாலஜிலையும் வந்து இந்த பேரியம் பயன்படுது. டீஆக்சிடைசர் இன் காப்பர் ரிஃபைனிங், காப்பரை தூய்மை செய்யும் சுத்திகரிப்பு இந்த ஆலையில் ஆக்சிஜனை நீக்குவதற்கு பயன்படுத்துகிறாங்க. It alloys with nickel readily emit electron. Hence it is used in tubes, electron tubes and in a spark plug electrode. அதாவது நிக்கல் உலோக கலவை எளிதில் எலக்ட்ரானை உமிழும். நிக்கலும் அது கூட சேர்ந்துக்கிற எலமெண்ட்ஸ், நிக்கல் அலைஸில் நிக்கல் கூட வேறு எலமெண்ட்ஸ் சேர்ந்துருக்கும். அந்த அலைஸ் வந்து எலக்ட்ரானை உடனடியாக என்ன பண்ணும், எமிட் பண்ணும், வெளியேற்றிடும். ஹென்ஸ் யூஸ்டு எலக்ட்ரான் டியூப், அது எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டால் எலக்ட்ரான் டியூப் அதை தயாரிப்பதற்கும் ஸ்பர்க் பிளக் எலக்ட்ரோட், அதாவது மின்பொறிகளில் பயன்படும் எலக்ட்ரோட்ஸ், அந்த எலக்ட்ரோட்ஸ் தயாரிப்பதற்கும் எது பயன்படுதுன்னு கேட்டால் அந்த பேரியம் பயன்படுது. As a scavengers to remove lost trace of oxygen and other gas in a television and other electronic tube. இப்போ நம்ம டெலிவிஷன் டிவி இருக்குல்ல, டிவியில் ஆக்சிஜனோ அல்லது வேறு ஏதாவது அதர் கேஸோ உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நாம் வந்து சுத்தம் செய்வதற்கு எது பயன்படுது அப்படின்னு கேட்டால் இந்த பேரியம் பயன்படுது. தொலைக்காட்சி மற்றும் அதர் எலக்ட்ரானிக் டியூப்ஸ் மின்னணுவியலில் வந்து குழாயில் ஆக்சிஜனோ அல்லது அதர் கேஸோ வந்து உள்ளுக்குள்ளே அதிகமாக இருந்துச்சுன்னா அதை தூய்மை செய்வதற்கு எது பயன்படுதுன்னு கேட்டால் இந்த பேரியம் பயன்படுது. Has isotopes of பேரியம் isotopes of பேரியம் 133 எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டால் it is used as source in calibration of gamma rays.
அதாவது காமா கதிர் கண்ணுணர்வை திட்ட அளவீடு செய்ய பயன்படுகிறது. காலிப்ரேஷன் அப்படின்னா திட்ட அளவீடு. காலிப்ரேஷன் காமா ரேஸ் டிடெக்டர் இந்தியன் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. அணுக்கரு வேதியியலில் காமா ரேஸை அளவீடு செய்வதற்கு இதில் பேரியம் 133 பயன்படுது. அணுக்கரு வேதியியலில் காமா ரேஸ் வந்து எவ்வளவு வெளியே வருது அப்படிங்கிற காலிப்ரேஷனை அளவீடு. அதை அளவிடுவதற்கு எது பயன்படுது? இதுதான் பேரியம் 133 பயன்படுது. நெக்ஸ்ட் வந்து ரேடியம். ரேடியம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃப் லியூமினஸ் பெயிண்ட். அதாவது லியூமினஸ் அப்படின்னு கேட்டால் பளபளப்பாக மேற்பூச்சியில் வந்து என்ன பண்ணும், அப்படியே மின்னும் ஒளிர மாரி இருக்கும். இப்போ ஒரு அதாவது புக்கில் வந்து ஒரு ஆன்லைன் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு க்ரீனு எல்லோ கலர் சேர்ந்த ஒரு கலர் மாரி இருக்கும். அந்த கலர் நம்ம ஆன்லைன் பண்ணியிருக்கோம். இப்போ இது நம்ம வந்து நல்லா டார்க்காக நமக்கு பளிச்சுன்னு தெரியும்னா ஒரு அந்த மாரி ஒரு க்ரீன் கலர் மாரி இருக்கும் அந்த லூமினஸ். அதாவது பளிச்சு நமக்கு தெரியும் மாரி ஒரு கலர் நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அதுமாரி என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த ஏரோப்ளைனுடைய சுவிட்ச் பார்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் நிறையா சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்ச் எது இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியாது உடனே பார்த்த உடனே. அது உடனே பார்க்குறதுக்கு தெரியறதுக்கோசரம் ஒரு கலர் வந்து போய் கொடுத்துருப்பாங்க. இந்த கலர்லாம் வந்து ஈஸியாக மில்றதுக்கு மாரி. இந்த கலர் வந்து கொடுத்தோம்னா ஒரு மில்ற மாதிரி கலர் கொடுத்தோம்னா இது வந்து இந்த கலர் வந்து இதுக்கு இந்த சுவிட்ச் வந்து இதுக்கு பயன்படுது அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கோசரம். அதுதான் செல்ஃப் லூமினஸ் பெயிண்ட் ஃபார் வாட்ச்லேயும் நியூக்ளியர் பேனல், அணுக்கரு தட்டுக்கள், ஏர்கிராஃப்ட் சுவிட்ச், அதாவது ஆகாய விமானங்களுடைய சுவிட்ச் பாகங்கள் அண்டு கடிகாரம் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் டயல்ஸ், இதெல்லாம் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேற்பூச்சாக ரேடியத்தை வீசுகிறாங்க. அது ஏன்னா கேட்டால் அது என்ன பண்ண அப்படின்னா அப்படியே பளபளப்பாக விண்ணு மாரி இருக்கும். இப்போ இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அடுத்த வரைக்கும் 2 மார்க் 5 மார்க் அப்படி கொஸ்டின் நான் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். ஒவ்வொரு யூசஸுமே வந்து 2 மார்க் 3 மார்க். அதுக்கடுத்தது முன்னாடி பார்த்த டாப்பிக்கு இந்த பெரிலியம் ஹைட்ரைடு ப்ரிப்பரேஷன் வந்து 2 மார்க். பெரிலியம் ஹைட்ரைடு ப்ரிப்பரேஷன் ஒரு 2 மார்க். இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதுங்க, கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க. அதுக்கடுத்தது இந்த பெரிலியம் குளோரைடை தயாரிக்கக்கூடிய பெரிலியம் குளோரைடு ப்ரிப்பரேஷன் இந்த ரியாக்ஷன் இது ஒரு 2 மார்க். அதுக்கடுத்து முன்னாடி கொஸ்டின் சொன்னேன் 5 மார்க்கு, இது ஒரு 5 மார்க் சொன்னேன் நான். அதுக்கடுத்து டயக்னோசிஸ் சொல்வது 3 மார்க்கு, மேலே ஒரு 5 மார்க் சொன்னேன் நான். இந்த பெரிலியம் அதர் எலமெண்ட்ஸோடைய கம்பேரிசன் ஒரு 5 மார்க்கு. பெரிலியத்துடைய அனாமல்ஸ் பிஹேவியர் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டின் நடத்தும் போது இது 3 மார்க்கு, இது 2 மார்க்கு அப்படின்னு நான் மார்க் பண்ணி கொடுத்துக்கிறேன். அந்த கொஸ்டின் எல்லாமே கொஸ்டின் எழுதி வித் ஆன்சர் எழுதுனேன். கொஸ்டின்ஸை நல்லா வந்து படிங்க, ஆன்சரை வந்து நல்லா படிச்சுட்டு பார்க்காம எக்ஸாம்பிள் எழுதுங்க. நீ வந்து யாருமே வந்து வீடியோ பார்க்குறதில்ல. நான் வீடியோ செக் பண்ணி பார்த்தா எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கீங்கன்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு 10 பேர் தான் வீடியோ பார்க்குறீங்க. அப்போ இப்போ வீடியோ பார்க்காம வந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் ஆன்சர் எழுதி அனுப்புகிறீங்க. இப்போ வீடியோ பார்க்காம எப்படி உங்களுக்கு வந்து இல்லை படிக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் படித்த பின்னாடி எக்ஸாம் எழுதுனா சரி படிச்சுருக்கிறீங்க. வீடியோவே நீங்கள் பார்க்கவே இல்லை, அப்போ எப்படி நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க அப்படின்னு கேட்டால் நீ பார்த்து தான் எழுதிக்கிறீங்க அப்படின்னு தோணுது. அப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாம் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. புக் எடுத்து படிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம் எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போ மேக்ஸிமம் ஒரு 52 ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க 11th. 52 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வீடியோ பார்க்குறீங்க. அப்போ மீதி ஸ்டூடெண்ட் 42 ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்க்கவே இல்லை. அப்போ வீடியோ பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ்லாம்
அப்போ நீங்கள் ஹோம்ஒர்க் அனுப்பும்போது 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறீங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பவே இல்லை. அப்போ என்ன பண்ண, நீ வீடியோ பார்க்காமையே நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை அப்படியே காப்பி பண்ணி எழுதி அனுப்பி விட்றீங்க. படிக்காமல் அப்படியே வந்து பார்த்து எழுதி அனுப்பி விட்றீங்க. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. அட்டண்டன்ஸ் இருக்குது, பேரண்ட்ஸை வரும்பொழுது அந்த அட்டண்டன்ஸ் காமிச்சு உங்களுடைய எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மார்க் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இதை வச்சு தான் நம்ம வந்து கொடுப்போம். அதனால் என்ன பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதும்போது பார்க்காம எழுதுங்க. பேரண்ட்ஸ் சைன் வாங்கிட்டு எழுதுங்க. இதெல்லாம் நாளைக்கு வந்து இந்த டெஸ்ட் நோட்டு ஸ்கூலில் கொண்டு வந்து ஒப்படைக்கணும். நீ டெஸ்ட் எழுதுறத நோட்டை ஒப்படைக்கணும். அதில் பேரண்ட்ஸ் சைனு, எத்தனை மணிக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, டேட்டு, பேரண்ட்ஸ் சைனு, எத்தனை டைமிங், எந்த டைமிங்கில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ. மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.